வெற்றி வெற்றி நான் யார் என்று தெரிகிறதா? நான் தான் போதையின் ராஜா. இன்னைக்கு இந்த உலகத்துல என்ன தெரியாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. எல்லாரோட மனசுலயும் என்னோட சாம்ராஜ்யம்தான் கொடிகட்டி பறக்குது. நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்களை கொல்லக்கூடிய இனிமையான விஷம். இந்த முட்டா பசங்க என்ன பயன்படுத்தி அவங்களோட சாவ அவங்களே தேடிக்கிறாங்க. நான் தான் இந்த சொர்க்கத்தையே சுடுகாடா மாத்திக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் என்னால பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தான் நிரம்பி வழியிறாங்க. இந்த மனிதர்களை நான் மிருகமா மாத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மனித சமுதாயத்தையே மரண பயத்துல நான் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கேன். ஹே முட்டாளே, பலவீனமான மனுஷங்க அத்தனை பேரையும் நீ உன்வசப்படுத்தி வச்சிருக்க. இந்த கொடூரமான குணம் எதுக்கு உனக்கு? இப்போ உன்னோட கடைசி நேரம் நெருங்கிடுச்சு. நீ செய்யற பாவம் எல்லாம் இதோட முடிய போகுது. ஹே பைத்தியமே, உனக்கு என்ன தெரியும்? இந்த மனிதர்கள் அவங்க உயிரை விட என்னதான் அதிகமா நேசிக்கிறாங்க. நான் இல்லைன்னா அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. பீடி, சிகரெட், கஞ்சா, மது, போதை மருந்து, இவங்க எல்லாருமே என்னோட கூட்டாளிகள். கூட்டாளிகளே, நீங்கள் ஒவ்வொருவராக வந்து புரிய வையுங்கள். நம்ம ராஜ்யம் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு காட்டுங்கள். தலைய போட்டேண்டி, சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏற புத்தி கொஞ்சம் மாறுதடி. தலைய போட்டேண்டி, சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏற புத்தி கொஞ்சம் மாறுதடி. நான் தான் புகையில, பல பேர் என் வலையில, கடைசியில விதியை எழுத போறேன் அவங்க தலையில. கேன்சர் வந்துடும் கண்ணத்தோட சதையில. நான் எல்லாரோட மனசையும் கட்டுப்பாடு இல்லாம பண்ணிடுவேன், புரிஞ்சதா? மூளைக்கு மூளை எல்லா இடத்துலயுமே நான் கிடைப்பேன். யார் வேணும்னாலும் என்ன அடையலாம். சின்ன சின்ன பசங்க கூட என் வலையில விழுந்து கிடக்காங்க. கண்ணத்து சதையெல்லாம் அரிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன். கல்லீரலை கிழிச்சு நாசப்படுத்திடுவேன். தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். சாராயத்தை ஊத்து ஜன்னல தாசாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னல தாசாத்து. நான் தான் சாராயம், உங்க லிவருக்கு இனிமே நான் தான் அபாயம். ரம்மு, பீரு, ஜின்னு, ஒயினு, இது எல்லாமே என்னோட வேற வேற பேரு. மனுஷங்க என்ன ரொம்ப ஆசாசையா குடிக்கிறாங்க, அப்புறமா அவங்க உயிரை நான் ரொம்ப குஷியா குடிக்கிறேன். மனுஷங்க எட்ட குடிச்சுக்கிட்டு போதையில வண்டி ஓட்டுறாங்க. நான் அவங்க போற பாதைய மாத்தி நேரா சுடுகாட்டுக்கு வழிய காட்டுறேன். எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும், எந்த ஒரு பார்ட்டியா இருந்தாலும், எல்லா இடத்துலயுமே நான் தான் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் எல்லாம் மதுக்கடையில மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எல்லா வீடுகளிலும் நிறைஞ்சு இருக்கேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டைய மூட்டி விட்டு குடும்பத்தையே சீரழிச்சு சின்ன பின்னமாக்கி விடுவதுதான் என் வேலை. நான் தான் ட்ரக்ஸ், மனுஷங்களை சல்லி காசுக்கும் உதவாம பண்ணிடுவேன். ஹெராயின், கஞ்சா, பிரவுன் சுகர், இது எல்லாமே என்னோட வேற வேற பெயர்கள். ஸ்கூல், காலேஜ், எல்லா இடத்துலயும் நான் கொடிகட்டி பறக்கிறேன். நான் எல்லா இடத்துலயும் மறைமுகமா நிறைஞ்சிருக்கிறேன். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, என்ன ஒரு தடவை உபயோகப்படுத்தினவங்க நான் கிடைச்சாலும் தவிக்கிறான், கிடைக்கலனாலும் தவியாய் தவிக்கிறான். நல்ல மனிதர்கள் என்ன அடைய பொய் பேசுறாங்க, திருடுறாங்க,
ஏன் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் கோடீஸ்வரன். பண்டிதர்களை கூட தெருக்கோடியில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறேன். ஆ ஆ ஆ ஆ. அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்புச்சினா, அடிக்கிற ஸ்டைல பார்த்து ராக்கம்மா விரும்புச்சினா, கண்ணடிக்கிற ஸ்டைல பார்த்து கவிதை புள்ள விரும்புச்சினா, சிரிச்சு பேசும் ஸ்டைல பார்த்து சின்ன பொண்ணு விரும்புச்சு. நான் தான் சி சி சிகரெட். நான் இப்போ உங்க எல்லாருக்கும் காட்ட போறது மரணத்தோட கேட். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுமே என்ன உபயோகப்படுத்துறாங்க. இந்த நாகரிக உலகத்துல இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள், முதியோர்கள்னு எல்லா மனிதர்களுமே என்ன பயன்படுத்துறாங்க. ரொம்ப கௌரவமா நினைக்கிறேன், ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். பீடி, சுருட்டு, இது எல்லாமே என்னோட பெயர் தான். இந்த உடம்பு என்கிற ஃபேக்டரியில மனுஷனோட நுரையீரலை கருக வச்சு மனுஷனோட மூக்க நான் புகைப்போக்கியாக வச்சிருக்கேன். டிபி, லங்ஸ் கேன்சர், த்ரோட் கேன்சர், இந்த எல்லா வியாதிகளுமே என்னாலதான் காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டே இருக்குது. கேட்டியா? நான் எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்கேன். நான் தான் எல்லாமே. எனக்கு வெற்றியின் வரம் கிடைச்சிருக்கு. இந்த வெற்றியை யாரும் என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. என்னை விட்டு போகணும்னு நினைச்சாலும் அவ்வளவு சுலகத்துல போக முடியாது. போகவும் விட மாட்டேன். ஹே முட்டாள் போதை அரக்கனே, மனிதர்களை அழிப்பதற்கு உன்னிடம் 4 நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் என்னிடமும் சக்தி நிறைந்த 4 நபர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே. ஓ அப்படியா? யார் அந்த 4 பேர்? எங்கே காட்டு பாப்போம். இதோ வருகிறார்கள் அந்த 4 நபர்கள். ரஞ்சித், ரஞ்சித், என்னடா பண்ற? ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன், வாடா இங்க. என்ன இது, பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே இருக்கு, இன்னும் சாப்பிடலையா? வர வர உன் போக்கே சரியில்லை. நைட்ல சரியா தூங்க மாட்டேங்கிற, சரியா சாப்பிட மாட்டேங்கிற. அப்பா வரட்டும் சொல்றேன். சரிம்மா, விடு விடு.